என் பேர் வந்து மிக்கேல் ஜோசப் ராஜ். நான் தூத்துக்குடி மாவட்டம் தருவக்குளம் கிராமத்துலேருந்து வரேன். என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஓகே. என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? நான் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கேன். ஹைவே டிபார்ட்மெண்ட். ஓகே. சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? ஆமாம், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இந்த தேர்வு வந்து சிவில் படித்தவங்க தான் எழுத முடியுங்களா? ஆமாம், இது சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் எழுத முடியும். டிப்ளமோ இன்ஜினியரிங்? ஆமாம், இது டிப்ளமோ லெவலில் தான். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் எலிஜிபிள் தான். ஓகே. நீங்கள் எந்த ஆண்டு கல்லூரி முடிச்சிங்கன்னா? 2016 முடிச்சு பண்ணுவேன். இங்கே சென்னையில் ஆரம்பிச்சு பிளானில் ஒரு 4 வருஷமாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. ஊரில் வேலை பார்த்தேன். ஊரில் மெயின் கம்பெனியில் கணக்கு எழுத வேலை பார்ப்பேன். கிடைக்க டைமில் இந்த தடைக்கால பீரியடில் வந்து படிப்பேன் சார். ஒரு 2 மந்த் இருக்கும். அதில் தான் வந்து இந்த லைப்ரரி இங்கே பூங்காவில் வந்து படிப்பேன். படித்து தான் பாஸ் ஆனேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்ற ஆர்வம் எந்த ஆண்டு எப்போ வந்ததுங்க? டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 2020 ஆரம்பிச்சிட்டேன் படிக்கணுன்னு. அந்த கொரோனாவிலேருந்து ஒரு வேலைக்கு போயிடணும், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நம்மளை சுற்றவங்களையும் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் 2020 பிறகு படிக்க ஆரம்பித்தேன். இந்த டிஎன்பிஎஸ்சிலே நான் எல்லா டைமும் எக்ஸாம் எழுதுவேன். எல்லாமே 6 மார்க்கு 1 மார்க்கு அந்த மாதிரியில் கிடைக்காம போயிருக்கேன். இந்த டைமு மொதல் ரேங்கு. அதனால் ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு. அதனால் இந்த கிடச்சிச்சு. ரேங்கு டிசபிலிட்டி ஸ்பெஷல் கேட்டகரியில் மொதல் ரேங்கு. டெக்னிக்கல் சர்வீஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணீங்களா இல்லை எல்லாமே எழுதுவீங்களா? இல்லை, டெக்னிக்கல் சர்வீஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி. அதில் தான் ஆர்வமாக இருந்துச்சு. அதுதான் படித்தேன். இன்ஜினியரிங் சிவில் சம்மந்தப்பட்டதுலேயே போகணும்? ஆமாம், சிவில் சம்மந்தப்பட்டதுலேயே போகணும் அப்படின்னு நினச்சேன். அதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதனால் அதிலே இதாகிட்டேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ரேடியோ ரெண்டுமே இருக்கேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இப்போ போன வீக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் WRT வாட்டர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு PWT பாஸ் ஆகிருக்கேன். இப்போ 2வது வந்து இப்போ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவே டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்கண்ணா? நான் வந்து எனக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து நான் வேலைக்கு போவேன். அங்கே மெயின் கம்பெனிக்கு. இப்போ மெயின் கம்பெனிக்கு காலைல போனோம்னா விடியக்காலம் போனோம்னா சாயங்காலம் இல்லை ஈவினிங் தான் வருவேன். 6-7 மணி தான் வருவேன். அப்போ கிடைக்கிற டைமில் படிப்பேன். அது பிறகு இந்த கிடைக்கிற டைமில் இந்த செல்லில் வந்து யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு கிளாஸ் நடத்துறது பார்ப்பேன். அதாவது இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறது ஒவ்வொன்றா எடுத்து எழுதி பார்ப்பேன். தனியாக வந்து உட்காந்து படிப்பேன். அப்புறம் இந்த தடைக்காலம் தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 2 மந்த்தில் நான் ரொம்ப உட்காந்து படிப்பேன். கிடைக்கிறமே எப்போ கிடைச்சாலும் தெரியும். அந்த டைமில் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு படிப்பேன். நான் வந்து ஒரு அகாடமியில் 2020 வந்து ஜாயின் பண்ணேன் அகாடமியில். இப்போ கொரோனானால ஆன்லைனில் நான் இப்போ கிளாஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே தான் வீட்டிலேருந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் படித்தேன். ஆமாம். நல்லா படிப்பீங்களா இல்லை ஆவரேஜாக படிப்பீங்களா? நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆமாம், ஜென்ரல் ஸ்டடீஸு டெக்னிக்கலுக்கு எப்படிலாம் படிச்சீங்க? டெக்னிக்கலில் வந்து ஒவ்வொரு பேப்பர் இருக்கும், 10 பேப்பர் இருக்கும். அதில் முக்கியமாக வந்து இந்த அந்த மாதிரி கொஞ்சம் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக் இருக்கும். அதை நல்லா படிப்பேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமான டாபிக் வந்து முதல்ல எடுத்து படிச்சுக்குவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது கடைசி நேரத்தில் கொஞ்சம் எக்ஸாம் டைமில் ஒரு 1 வீக்கில் படிப்பேன். அந்த மாதிரி படிச்சுக்குவேன். சென்ட்ரல் ஸ்டடீஸில் வந்து எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். நான் மேக்ஸில் வந்து 25க்கு 27க்கு மாதிரி நல்லா படிச்சுப்பேன். மேக்ஸ் எல்லா கொஸ்டினும் என்ன மாதிரி இருக்கோ அவங்களும் சால்வ் பண்ணி பார்ப்பேன். அதுபோக பாலிட்டிக்ஸ் நல்லா பாலிட்டிக்ஸு அது கொஞ்சம் நல்லா படிப்பேன். INM இதுதான் நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்டடீஸ் முக்கியமாக. இந்த 3மே நல்லா தரவாக படிச்சுவேன். அதுபோக பொருளாதாரம் அந்த மாதிரி எனி டாப்பிக்கு மற்ற சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் புக் பை கொஸ்டின் படிச்சு போவாங்க சார். இது வந்து ஒரு இது 5 அட்டம்ப்ட். ஆமாம், எல்லாட்டையும் அதே தான். ஏஐக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்டிங் போயிருந்தேன். இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து ஒரே ரேங்கில் 3 பேர். எனக்கு என்னோடய வயசு கம்மியானாலும் எனக்கு கிடைக்கல. எனக்கு முன்னாடி கிடைச்சாங்க. அடுத்தது 0.5 மார்க்கில் கிடைக்காம போச்சு. JDOவில் இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தேன். JDOவில் வந்து 3ஆம் ரேங்க் எடுத்திருந்தேன். ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு. ஆமாம், இந்த வாட்டி இப்போது இந்த 2025 வந்து ஒரு வேகன்சி இருந்துச்சு. மொதல் ரேங்க் இருந்தனால கிடச்சிக்கிட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ரேங்க் இருந்துச்சு. ஆமாம், ஒரு வேகன்சி. அதான் ஒன்று நான் ஃபில் பண்ணிட்டு. நிறைய தோல்விகளை பார்க்கப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த மனநிலை எப்படி கடந்து வந்தீங்கன்னா? நிறைய தோல்வியிலேருந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்துச்சு. என்னோடய ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க. அவங்க தான் படிக்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து
அது மிஷின் தைப்பாங்க. அவங்க படிச்சுக்காங்க, ஃபேஷன் டிசைன் படிச்சுக்காங்க, பிஎஸ்சி படிச்சுக்காங்க. அவங்க நான் படிக்கிறக்காண்டி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து மிஷின் அடிப்பாங்க, தையல் மிஷின் அடித்து அதில் ஒரு காசை வச்சு இந்த லீவு நாள் தடைக்காலம் இருக்கும், அதில் படிப்பேன். அவங்க அந்த ஹெல்ப் பண்ணாங்க. அதுமாதிரி அவங்க மோட்டிவேட் மட்டும் இருப்பாங்க. நீங்கள் வந்து 2 ரேங்க் அடிக்கிங்க, 1 ரேங்க் எடுத்தால் உங்களுக்கு அந்த வேகன்சி கிடச்சிரும், நல்லா படிங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், எப்படி நிச்சயமாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்க. அப்பப்போ அவங்க கொடுக்க அந்த உந்ததுனால நானும் நல்லா படித்தேன். ஆமாம். ஃபேமிலியிலலாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியில் அம்மா அப்போ எல்லாருமே நல்லா படித்து எப்படியாவது கிடச்சிரும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னென்ன ஒரு நேரம் போகிறா 2 நேரம் போகிறா தொடச்சி அடுத்த வருஷத்துக்கு படிச்சுட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் எப்படியாவது அடுத்து பாஸ் ஆகிரும்ன்ட்டு நம்பிக்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படிக்கன்னு சொல்லுவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்போ டெய்லி நேரம் கிடைக்காதுல்ல, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிங்கன்னா? வேலை செஞ்சுட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். வேலைக்கு போயிட்டு வருவேன். காலைல விடியகாலம் 3 மணிக்கு போனேன்னா மறுநாள் வரைக்கும் வேலை ஓடிடும். இருந்தாலும் அந்த ஒரு சில நாள் மாதத்தில் 30 நாளில் ஒரு 15 நாள் தான் வேலை டைட்டாக இருக்கும். மற்ற நாள் மீதி நாள் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம் கிடைக்கிற டைமில் நான் வந்து இந்த யூடியூப்ஸில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மேக்ஸிஸு மற்ற படிக்கிறது, அது டைம் கிடைக்கிறதுல படிப்பேன். புரிஞ்சு படிச்சிங்களா, மனப்பாடம் பண்ணிங்களா? ஃபுல்லாகவே புரிஞ்சால் படிப்பேன். எந்த ஒரு சம்மு செஞ்சாலுமே ஒரு நேரத்துக்கு 2 நேரமாக அதை போட்டு பார்ப்பேன். அந்த ஒரு மாடல் செஞ்சாலும் அதேமாதிரி மாடல் எதுவும் வந்துட்டேன் நான் அப்படியே அழகாக செஞ்சுருவேன். ஃபுல்லாக புரிஞ்சு படிப்பேன். நோட்ஸில் லெஃப்ட்டில் எழுதிட்டீங்க? ஆமாம், எல்லா நோட்ஸ் எல்லாமே லெஃப்ட்டில் எழுதுவேன். ஆமாம், லெஃப்ட்டில் எழுதுவேன். அது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு சின்ன வயசுலேயே. ஊரில் நம்ம படித்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன். அப்போ ரோட்டோரத்தில் பக்கத்தில் ஒரு பாம்பு மாதிரி இருந்துச்சு. என்னடா பந்து மாதிரி கணிச்சு அடித்தேன். அது நாட்டு வெடி இருந்திருக்கு. அதில் அந்த கையும் அந்த கண்ணிலையும் பாய்ச்சிட்டு. ஆமாம், 6 படிக்கும்போது. அதனால் ஆகிட்டோம். இந்த மூமெண்ட் எப்படி இருக்குண்ணே? ஃபோட்டோ எடுத்தது, ஆர்டர் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. வீட்டில் இப்போ தான் சொன்னேன், எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப மனசு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போலாம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் அவங்க போக அடிப்பாங்க, ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ரொம்ப மன வருத்தப்படுவாங்க. சரி அடுத்து பாஸ் ஆகிடலாம் வா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. இந்த டைம் கிடச்சிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் ரொம்ப மனம் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன செய்யுன்னு சொல்கிறீங்க? அது அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் சொல்கிறது என்னென்னா ஒரு விடாமுயற்சி வேணும். அதுபோல் வந்து ஒரு கண்டினியூஷன் வேணும். ஒரு கண்டினியூஷன்லேயே இந்த நான் தொடர்ச்சி அந்த படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாகும். அது எனக்கு வந்து இல்லாதனால தான் எனக்கு வந்து அப்பப்போ இந்த மார்க் ஒரு சில மார்க் 1/2 மார்க் 1 மார்க்கில் போக வேண்டியது. எனக்கு அந்த படிக்க ஒரு கண்டினியூஷனுக்கு டைம் கிடைக்கல. அப்படி அதை நல்லா வச்சுக்கிட்டாலே தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருந்தாலே கண்டிப்பாக ஒரு நாள் வச்சு கைவிடும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப நன்றிண்ணா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணா.